இருக்கும் குழந்தை. அந்த கவனம் பூரா டிவியில இருக்கும், சீரியல்ல தான் இருக்கும். இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும் போது இடையில திடீரென்று ஒரு விளம்பர இடைவேளை வரும். டக்கண்டு ஒரு நகை மாளிகை அப்படி ஒரு பிஸ்கெட் விளம்பரம் வரும். அந்த நேரம் பிள்ளைய திரும்பி பார்த்து ஓதுறாளா அப்படின்னு தாய் திரும்பி பார்ப்பா. அந்த நேரம் பிள்ளை ஓதிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா குழந்தைக்கும் விளம்பரம் தேவையில்லை, குழந்தையும் ஓதிக்குதான் பார்த்துருவா. அம்மா ஆஹா பிள்ளை ஓதுதே பரவாயில்லையே, விளம்பரம் முடிஞ்சுதா, இவவும் டிவியை கவனிச்சிருவா, குழந்தையும் டிவியை பார்த்துரும். நிறைய வீடுகள்ல இப்படித்தான் பிள்ளைகள் கெட்டு போறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம குழந்தைகள் எதிர்காலத்துல நல்லவங்களா வரணுமா? நீங்க டிவியை மூட்டை கட்டி வையுங்க, உங்க குழந்தையோட நீங்க இருந்து ஓதுங்க. நீங்க ஓத சொல்ல தேவையில்லைங்க, நீங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க. பிள்ளை பக்கத்துல வந்து அது குர்ஆனை கொண்டா தானா ஓதிட போகுது. உங்க குழந்தை நல்லா படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்க வாசிங்க, ஒரு ஹதீஸ் கிதாப் எடுத்து நீங்க வாசிங்க. உங்க ஹஸ்பண்ட ஒரு பத்திரிகை எடுத்து வாசிக்க சொல்லுங்க. வீட்டுல எல்லாரும் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைக்கு வாசிப்பது என்பது இலகுவான காரியமாகும். இலகுவான காரியம். சில பகுதிகளில் போய் பார்த்தா மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டாங்க. இந்தியாவிலேயே ரொம்ப அருவருப்பா இருக்கும். மாட்டிறைச்சா சி என்னங்க அது, சமைச்ச பாத்திரத்தை கூட எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? அவங்க பெற்றோர்கள் அதை வெறுத்தாங்க, குழந்தைகள் கூட இருந்து வெறுத்துட்டுச்சு. பெற்றோர்கள் எதை வெறுக்கிறாங்களோ குழந்தைகள் அதை வெறுக்கும். பெற்றோர்கள் எதை சாப்பிடுறாங்களோ பிள்ளைகள் அதை சாப்பிடும். நண்டு சாப்பிடுவாங்க, பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிடாது. மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய வீட்டுல பிள்ளைகள் சாப்பிடுது. என்ன இது? இதை போலக்கற்றல் என்று சொல்லப்படும். உளவியல் அறிஞர் ஸ்கின்னர், பவுலோ, டாக்டர் கிளாக்கஹல் போன்றவர்கள் சொல்றாங்க, குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய கற்றல் முறை போலக்கற்றல். போலக்கற்றல்னா அடுத்தவனை பார்த்து அப்படியே செய்யறதுதான். நீங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த உடனே அடுத்த நாள் அந்த குழந்தையோட விளையாட்டு டாக்டர் விளையாட்டு தான். கண்ணை விடுங்க, கொஞ்சம் இருமுங்க, கொஞ்சம் குனியுங்க, நிமிருங்க, உங்களுக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னு குழந்தை சிட்டெழுதும். ஒரு நாள் சந்திப்பு தான், அப்படியே கற்றுக்கிட்டு வந்துடும். தகப்பன் என்ன தொழில் பண்றானோ புள்ள அதைத்தான் விளையாட்டை செய்ய போறான். அம்மா என்ன பண்றாங்களோ அதைத்தான் குழந்தை பிள்ளைய விளையாட்டை செய்ய போகுது. போல கற்றல் தான் குழந்தைகிட்ட இருக்குது. அதனால குழந்தைக்கு முன்னால நம்ம படிக்கணும், குழந்தைக்கு முன்னால நம்ம வாசிக்கணும். தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு தும்மினா அம்மா நம்ம சொல்லுவாங்களே அல்ஹம்துலில்லாஹ் வந்துடும். நீங்க தொழுங்க, உங்க குழந்தை பக்கத்துல இருந்து தொழும். அது சுஜூது பண்ணும், இடையில ஒலிம்பிக்கிட்டு ஓடி வரும், மரம் ருக்கு பண்ணும், மரம் குப்பரை விழும். அதை பத்தி எல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க தொழுதுட்டே இருங்க. ஆண்கள் உங்க பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக தொழுவிக்கிறவங்க பேர குழந்தைய தோளை வச்சுக்கிட்டு தொழுவிச்சாங்க. ஆனா ஒரு சில பள்ளிகள்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க, பிள்ளைகளை விரட்டுறதுக்குன்னே அவங்கள சம்பளம் இல்லாம நியமிச்சு வச்ச மாதிரி, ஓடு ஓடு ஏண்டா பள்ளிக்கு வந்த, ஓடு ஓடு ஓடுன்னு. அவரை முதல்ல விரட்டுங்க. நீ ஏண்டா விரட்டுற? எங்க பிள்ளைகள் படிக்கணும், பள்ளிக்கு வரணுங்க. பிள்ளைகள் என்ன சத்தம் போடும், குறுக்க பாய்வான், தோளுக்கு மேல ஏறுவான். ஏறட்டுமே, ஏறட்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, பெருநாள் தொழுகை நேரம் சஃப்ல சஹாபாக்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். சஃப்களுக்கு இடையில நான் கழுதையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். சொல்றாங்க சஃப்களுக்கு இடையில கழுதையை எடுத்துக்கிட்டு போறாங்களாம். ஒரு சஹாபி கூட, ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களில் பெரியவங்க எல்லாம் நின்றாங்கல்ல, எவரும் என்னை கடுகடுத்து பார்க்கவில்லை. அவங்க பாட்டு தோழிட்டு இருக்காங்க. சஃப்புக்கு நடுவாங்க கழுதையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கழுதையை கொண்டு வராங்க. முஸ்லிம் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். அந்த சஹாபாக்களுடைய காலத்துல பிள்ளைகள் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது இடையில நடந்து போயிருக்கிறாங்க, கண்டுக்கவே இல்லை. பிள்ளைங்கன்னா அதான், பிள்ளைங்கன்னா அப்படித்தான். இத வேற ஏங்க உங்களுக்கு எரிச்சலா இருக்குது? அவன் இந்த சினிமா கொட்டகைக்கா போனா பள்ளி வாசலுக்கு வந்திக்கிறான், விளையாடட்டும், சத்தம் போடுவான். அவன் கத்துக்குறான் இப்ப தொழுகைய. பள்ளிக்கே நீங்க அவனை கொண்டு வராம பருவ வயசை அடைஞ்சதுக்கு பிறகு கொண்டு வந்து வச்சா ரொம்ப அசிங்கமாய்க்கும். பெண்ணோம் பெரிய ஒரு பையன் பாருங்க, தொழுதுட்டு இப்படி திரும்பி பார்ப்பான், இப்படி திரும்பி பார்ப்பான், ரொம்ப அசிங்கமாய்க்கும். சின்ன வயசுலயே கொண்டு வந்து பாருங்க, அவன் ரொம்ப நேர்த்தியாக தொழுகையை கற்றுக்கொள்வான். எனவே போல கற்றல் என்பது குழந்தைகளிடம் இருக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கு முன்னால நடிகர்களாக இருக்கணும்.
எப்படி நம்ம செய்யறோமோ அப்படித்தான் குழந்தை செய்யும். பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பெண் பிள்ளைகள் கற்றுக்குவாங்க. ஆண்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை ஆண் பிள்ளைகள் கற்றுக்குவாங்க. குறிப்பாக ஒரு விஷயம், உங்க வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க. உங்க வயதான பெற்றோர்கள் உங்க முன்னாடி இருப்பாங்க. அந்த பெற்றோர்களை பார்க்க போகும்போது உங்க குழந்தைகளை கட்டாயம் கூட்டிக்கிட்டு போகணும். உங்க பெற்றோர்கள் உங்க வீட்டுல இல்லாட்டி உங்க அண்ணன் வீட்டுல, உங்க அக்கா வீட்டுல, தங்கச்சி வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அதை நீங்க பார்க்க போகணும். அடிக்கடி போகணும் உங்க பெற்றோர்களை பார்க்க, வயசானவர்களை பார்க்க. போகும்போது கட்டாயமா உங்க சின்ன குழந்தைகளை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழந்தைய கூட்டிட்டு போகணும். அந்த குழந்தை முன்னாடி உங்க தகப்பனார் தலையை தடவி, என்னப்பா சாப்பிட்டீங்களா, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா, என்ன செய்யுது அம்மா, என்னம்மா செய்வ, காசு வேணுமா செலவுக்கு, இப்படி அந்த பெற்றோர்களை நீங்க கனிவோடு பேசி பழகிட்டு வாங்க. உங்க குழந்தைகள் உங்களை வயதானதுக்கு பின்னால் அப்படியே உங்களை பராமரிக்கக்கூடிய குழந்தைகளாக மாறும். இப்ப என்ன பண்றாங்க, பிள்ளைகள் முன்னாடியே பெற்றோர்களை சனியனே செத்து தொலையுதுல, எத்தனை வாட்டி சொல்றது, இந்த இடத்துல வந்து நிக்க வேணாம்னு அப்படின்னு பெற்றோர்களை போட்டு திட்டுவத உங்க பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது, படிச்சுக்குதா. எப்படி தானா நீ கலடாகுடா, நான் திட்டுறேன் அப்படின்னா அவன் பிள்ளை படிச்சுடுவான். நமக்கே ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்காலத்துக்கு தீ கொளுத்தி வைக்கிறோம், குச்சி கழிக்கிறோம். நம்ம குழந்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிறுபிராயத்தில் குழந்தைகளை கட்டாயம் கூட்டிட்டு போய் நம்ம பெரியவர்களை சந்திக்கணும். வயதானவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கறத குழந்தைகளுக்கு முன்னால நம்ம செய்து காட்டணும். நம்ம குழந்தை படிச்சுக்கும். நம்ம வீட்டுக்கு வர ஒரு விருந்தாளி, ஒரு பிச்சைக்காரன் கிட்ட, ஒரு யாசகம் கேட்கக்கூடியவன்கிட்ட நம்ம எவ்வளவு பணிவா நடக்கிறோமோ அதை இந்த குழந்தை படிச்சுக்குது. எனவே குழந்தைகளுக்கு முன்னால் நீங்க கனிவாக நடந்துக்கணும்.